உற்சாகமாய் வேலை செய்கிற ஒரு உழைப்பாளியாக, கடின உழைப்பாளியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை மனைவிகள் உற்சாகமாய் உழைக்கக்கூடியவங்களாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது உற்சாகமாக உழைக்கக்கூடியவள, எல்லா வேலையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் ஒன்று விடாமல் எல்லா வேலையும் செய்கிற ஒரு பெண்ணாக இந்த மனைவி இருக்க வேண்டும். இந்த வேலையை நீ செய்ய, அந்த வேலையை நான் செய்யன்னு சொல்லாமல் எல்லா வேலையும் பொறுப்பெடுத்து கொண்டு செய்யணும். ஒரு மனைவின்றது எப்படிப்பட்டவன்னா, அம்மா, ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குடும்பம் முழுசையும் அந்த அம்மா தான் பார்த்துக்குவாங்க. குடும்பத்தின் எல்லா காரியத்தையும் இந்த அம்மா பொறுப்பெடுத்து கொள்வாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அம்மாவுடைய அந்த ரோலை இன்னொருத்தரோட ஃபில் பண்ண முடியும்னா அது மனைவியால் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ மனைவியுடைய ரோல் என்னென்னா, எப்படி அவங்க மாமியார் குடும்பத்தை எல்லாத்தையும் விசாரித்து குடும்பத்தின் எல்லா காரியத்தையும் செஞ்சு எல்லா வேலைகளையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கடினமாக உழைக்கிறாங்களோ, அதே மாதிரி மருமகளும் அப்படி எல்லா வேலைகளையும் தலைமையில தூக்கி போட்டுட்டு கடினமாய் உழைக்கிற ஒரு பெண்ணாக, உற்சாகமாய் உழைக்கிற ஒரு பெண்ணாக மனைவி இருக்க வேண்டும். எந்த காரியத்தை கொடுத்து சடிஞ்சிக்க கூடாது. உற்சாகமாய் சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு பெண்ணாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். இது என்னுடைய கடமை. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்திருக்கேன். எங்கள் மாமியாருக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும். அதனால் இது ஏன் கடமை. சாப்பாடு செய்ய வேண்டியது, சமையல் செய்ய வேண்டியது, துணி துவைக்க வேண்டியது, வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டியது, எல்லா காரியத்தையும் செய்ய என்னுடைய கடமை இது. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம், அதாவது மாமியாருக்கு அப்புறம் என்னுடைய பொறுப்பு இது, நான் இதை செய்கிறேன்னு சொல்லி உரிமையோடு கூட, உற்சாகத்தோடு கூட, சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவங்களாய் ஒரு மனைவி இருக்க வேண்டும்.